சாப்பிட்டீங்களா? ஜிங்கி ஜிக்கா எங்க பாருங்க. என்னப்பா லைக் பண்ணியாச்சா? எல்லாரும் போய் முதல்ல லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதழி நீல சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ரொம்ப சத்தான சிறுதானிய வகையில சேர்ந்தது சாம அரிசியை வச்சு பிரியாணி செய்ய போறோம். நம்ம ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து மறையப்பட்ட அரிசிகள். சாமை, தெனை, வரகு, குதிரவாளி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி நிறைய அரிசிகள் வந்து மறையப்பட்ட அரிசி. இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்களுக்கும் கூட சரி, எல்லாருக்குமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். இது விலையும் ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி 75 ரூபாய், 1 கிலோ 150 ரூபாய். அப்போ அதில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சு நம்ம பிரியாணி செய்யலாம். காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நிறைய பேர் வேற கேட்டிருந்தீங்க. இதே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம கொடுத்து விடலாம். குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் வந்து ஈஸியாக இந்த மாதிரி குடுன்னு செஞ்சு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கிலோ சாம அரிசி எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து கொட்டி வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம தண்ணி மெஷர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதனால தான் நான் அளந்து வச்சிருக்கேன். இப்போ இதை கழுவி ஊற வச்சிடலாம். அப்புறம் வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர் பகோடா, அதை சொல்ல மறந்துட்டோம். அதையும் நம்ம சேர்த்தே செஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நான் அரிசியை வந்து ஒரு 4 வாட்டி கழுவிட்டேன். அப்பவுமே அழுக்கார கமர் இருந்ததுனால 4-5 வாட்டி கழுவி எடுத்துட்டேன். இப்போ எடுத்து நம்ம ஓரமாக வச்சுலாம் ஊறட்டும். இவர் ஊறத்துக்குள்ள காலிஃப்ளவருக்கு நான் சுடுதண்ணி வச்சிருக்கேன். ஸ்டவ்ல தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எத்தனை காலிஃப்ளவர்? 2 காலிஃப்ளவர், சின்ன சின்ன பூவு. சின்ன ஆமா, காலிஃப்ளவர் பகோடானா நிஷாக்கும் பிடிக்கும், சுபாஷுக்கு பிடிக்கும், சௌமியாவுக்கு பிடிக்கும். எனக்கு மட்டும் தான் பிடிக்காது. இவங்க எல்லாருக்கும் அது அப்படியே ஒரு பைத்தியங்க, காலிஃப்ளவர் பகோடா பைத்தியங்க. அதை கொடுத்தாலே சோறு தின்ட்டு இருப்பாங்க. அதனால அவங்க போனா போது செஞ்சு கொடுத்துடலாம். அதனால நல்லாதான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து முட்டை போட்டு பொரிச்சா பிடிக்கும். முட்டை போட்டு பொரிச்சா சுபாஷா சாப்பிடலாம், சௌமியா சாப்பிடலாம். அந்த சாதத்துக்குள்ளேயே போட்டு வெறும்னவே சாப்பிடலாம். வெறும் காலிஃப்ளவர் முட்டை போட்டு பொரிச்சு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க அதை செஞ்சா அதிகமா சாப்பிட மாட்டாங்க, அதனால விட்டுறது. எனக்கு ஒண்டி செய்யணும்ல, அதனால நம்ம பிரியாணி தாளிக்கிற ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் காஞ்சிச்சு. ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். போன வீடியோல இதுதானமா நீங்க கருப்பு ஏலக்கான்னு தெரியாம? ஆமாப்பா, கருப்பு ஏலக்கானோ சொல்லலாம். அத ஒரு பெரிய குத்தல. இவர் வேற கட்டிங் மாஸ்டர் வேற கட்டிங் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாரு. உண்மையே சொல்லுங்க, இந்த கட்டிங்லாம் பார்த்தா கட் பண்ண மூஞ்சி மாதிரியா தெரியுது? சும்மா ஷோக்கு எடுத்து மூஞ்சி மாதிரி தெரியுது. கட் பண்ணியாச்சு. இது தீயுதுமா? இது வந்துட்டேன். அது வந்து கொஞ்சம் செவுந்துருச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரே அதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரே கையில 2 வேலை செய்யறேன். சிரமசாமி 2 கையில தான் 2 வேலை செய்யறேன். ஆமா. இது இங்க பாருங்க, வெங்காயம் வந்து கொஞ்சமா வதங்கிருக்கு. இப்பவே வந்து இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், வெறும் மிளகாத்தூள், அவனை வந்து ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு இது இவளா அது அவன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா இவன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இவனையும் சேர்த்து இதில் மொத்தமாக சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். எப்பவுமே நம்ம எண்ணெயில் வதக்கிறது கலருக்காக தான். அதே தான், சேம் ப்ராசஸ் தான். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1 சின்ன ஸ்பூனில் போடுறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிக்கிட்டோம். இஞ்சி பூண்டு நம்ம போட்ட மிளகாத்தூளும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 4 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வதங்கட்டும். மேலே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்க்கல, நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக. இதையும் நல்லா போட்டு மூடி போட்டு வதங்க வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். தண்ணி கொதிக்குதுடி. கொதிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடலாம். அடுத்து காலிஃப்ளவர் கட் பண்ணி காலிஃப்ளவர் மெதுவா போட்டு டைம்ல சூடா தள்ளிக்க போறேன். மஞ்சள் தூள் எதுக்குமா போடுறோம்? இதுக்கு அதுல இருக்கிற பூச்சி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாகும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம்னா நிறைய புழு இருக்கு எப்பவுமே காலிஃப்ளவர்ல. அப்புறம் கலராவும் வரும் காலிஃப்ளவர். அதுக்காக தான் போட்டாச்சா. நாளைக்குள்ள போடுவாங்க. போடுக்குது. கொதிச்சு ஜம்ப் பண்ணுது தண்ணி. ஜம்ப் பண்ணுதான் தண்ணி, ஜம்ப் பண்ணுதான். அது ஜம்பிங் கத்தி பாருங்க, நீங்களே எப்படி ஜம்ப் பண்ணுதுன்னு. அடிக்கடி இப்ப நம்ம
என்ன பண்ணலாம், காலிஃப்ளவர்லாம் ஜம்ப் பண்ணிச்சுல அதை வந்து அமுக்கி விட்டுக்கலாம். ஜம்ப் பண்ணாத இப்ப நல்லா கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேந்து பார்க்கலாம். வேந்து பார்க்கலாம். எப்படிமா வேந்து பார்க்கலாம். இதை வதங்கிடுச்சு. அடுத்து கொத்த புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து நான் முதல்ல கட் பண்ணி வச்சிட்டேன். அது கருப்பாயிடுச்சான். அது வந்து ஆல்டர்னேஷனுக்காக அம்மா எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அடி பாவிங்களா, இவளுங்க தான் கட் பண்ணி வச்சாலுங்க. ஏன் பேரை சொல்றாங்க பத்தியா? அப்படியா? நீங்க எங்க பாருங்க, நாங்க எப்ப பாருங்க வேர்த்து விறுத்து வேலை செய்வோம், உருட்டுறதே வேலையா போச்சுங்க. ஆல்ரெடி ஒண்ணு முடிச்சாச்சு போல, தோல் இருக்கு. இது 2வது ரவுண்டு போல. அப்ப ஆமா, பசி எடுக்கும் இல்லடி. அவளுக்கு கொண்டு இல்ல, அவ பிள்ளையா இருக்குல்ல, அதெல்லாம் பசி அதிகமா எடுக்கும் குழந்தைக்கு. இப்போ வந்து புதினாவையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து கேரட், ஒரு 2 கேரட்டு, ஒரு 15 பீன்ஸ், ஒரு புடி பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நீங்க வேற எந்த காய் இருந்தாலும், உருளைக்கிழங்கு வேற எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த காய் மட்டும் தான் சேர்க்கிறேன். பீட்ரூட் சேர்த்துக்கலாமா? பீட்ரூட் சேர்க்கலாமே, பிரியாணிக்கு சூப்பரா இருக்கும், கலர்ஃபுல்லா. பீட்ரூட் பிரியாணி ஒரு நாள் போடுறேன் பாருங்க. நான் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ அடுத்து தயிர் சேர்க்கணும். ஒரு பெரிய ஸ்பூன் தயிர் சேர்க்கிறேன். எவ்வளோனா ஒரு 100 கிராம் மாதிரியா இருக்கு. கேக் மாதிரி இருக்கா? ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு 100 கிராம் தயிர் இருக்கும் சேர்த்துருக்கேன். 100 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தயிர் சேர்த்தா எப்பவுமே பிரியாணி சூப்பரா வரும். தயிர் எதுக்கு சேர்க்கிறாங்கம்மா? பலன்னு வர்றதுக்கு, டேஸ்ட்டுக்கும். 2 in 1. என்னது? அப்ப அப்படியே வீடியோல என்ட்ரி ஆயிட்டாரு பாருங்க. ஸ்மைல்லாம் பண்றாரு அதிசயமா. அப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப கிளாஸ தேடிட்டு இருக்காங்க பாருங்க. எப்பவுமே கட் பண்ணிட்டு போடுவா, இன்னைக்கு காமிக்கிறா முழுசா. நம்ம வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம், அதனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2க்கு 4ஆ? ஆமா, ஏன்னா சாமெல்லாம் வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த அரிசி குட்டி குட்டியா தானே இருக்கு. காக்கதான் குட்டி குட்டியா இருந்தாலும் வேக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஆமா, 3 4. அதுவும் இல்லாம இந்த அரிசியெல்லாம் வந்து நல்லா வேக வச்சுதான் சாப்பிடணும். இந்த சிறுதானிய வகையெல்லாம் அப்பதான் வந்து அதோடைய இது வந்து நம்மளுக்கு ஜீரணமாகும், ஸ்ட்ரென்த்தும் சேரும். இருங்க, எது வந்து இது வந்து நான் எது வந்து அந்த அரிசி இது வந்து நீங்க ஏதோ சொல்ல வந்துட்டு மறந்துட்டு வரல. அரிசி நல்லா வந்து ஜீரணமாகும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா வேக வச்சுதான் சாப்பிடணும். அதோட சத்து நம்மளுக்கு அப்பதான் முழுசா சரி. அரைகுறையா சாப்பிட்டோம்னா அது என்ன சொல்ல, ஜீரணமாகாது. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நம்ம இதுலயே வந்து உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம். பார்த்துட்டு நீங்க உப்பு காரம் கம்மியா இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப வந்து எல்லாத்தையும் கூட்டி விட்டாச்சு, உப்பு கம்மியா இருந்து போட்டாச்சு. இப்ப நான் இப்படியே மூடி போட்டுறேன், சும்மா மேல வைக்கிறேன். இவங்க கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து காலிஃபிளவர் வெந்துட்டே இருக்காரு நல்லா சலசலன்னு. நல்லா வெந்துருச்சு, ஏன்னா நம்ம மறுபடியும் எண்ணெயில போடுவோம், சரியா இருக்கும். இங்க பாத்தீங்களா, சுடுது, கையில பிடிக்க முடியலையே. இங்க பாருங்க, எதுக்கு இந்த வீடு சூடுல கை வச்சா சுடதான் செய்யும். அது இன்னும் வேகணுமா? வெந்துருச்சு, அவ்வளவுதான். வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வச்சிருந்த ஒலை பாருங்க, நல்லா சூப்பரா கொதிக்குது, ஜம்முன்னு வாசனை வருது, அட்டகாசமா பயங்கரமா வருது. அப்படியே வராம இப்ப நம்ம ஊற வச்சிருந்த தெனை அரிசியை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு கலக்கிட்டு மேல வந்து நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. ஒரே ஒரு ஸ்பூன் நெய். உங்களுக்கு நிறைய வேணா சேர்த்துக்கோங்க, நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இவனும் கொதிக்கிட்டோம், நம்ம அரிசி போட்டுக்கொள்ள. கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி போடலாம். இப்போ வந்து மூடி போட்டுடலாம். அப்படியே மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரே ஒரு விசில் தான் வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லா சிம்ல வச்சுக்கிறோம் ஒரு 5 நிமிஷம். ஒரு விசில்ல வெந்துரும். ஒரே விசில் கரெக்டா பெருசா ஸ்டவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சிம்ல வச்சு 5 நிமிஷம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விசில் வரதெல்லாம் கணக்கில் 5 நிமிஷம் கரெக்டா வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு விசில் பிளஸ் 5 நிமிஷம் ஸ்லோல. அவ்வளவுதான். இதே கால்குலேஷன் எல்லாரும் பண்ணி. ஆமா, பண்ணுங்க. சூப்பரா வரும், தீயாம வரும், நல்லா பலப்பலன்னு வெந்து வரும் பிரியாணியும். சரிங்களா? இப்போ வந்து அவனே ஒரு விசில் வந்துட்டான். கரெக்டா ஆரம்பிக்கும் போது ஒரு விசில் வரும். இப்போ வந்து ஸ்டவ் ஃபுல்லா நான் சிம்ல வச்சிடுறேன். 5 நிமிஷம் பொறுத்து நம்ம பாத்துக்கலாம். இப்போ வந்து காலிஃபிளவர் பொரிக்கிறது வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 2 3 4 4.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃபிளவர் மாவு வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையானது நம்ம வந்து காலிஃபிளவர் வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம். இப்போ காஃபி வேக வச்சாங்க. காலிஃபிளவர் வேக வச்சது போதே பாதி உப்பு போட்டேன். இப்போ வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இவங்களுக்கு இருக்கிற கொழுப்பு. அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூன்ல ஃபுல்லா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் அவனைய வந்து நல்லா தலை தெலும்ப ஒரு ஸ்பூன்றதை ஒரு 1.5 ஸ்பூனா சேர்த்துக்கிறேன். அப்பதான் நல்லா இருக்கும் காரசாரமா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான் இதுல சேர்க்க வேண்டியது. இவனை வந்து இப்படியே நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது.
இங்க பாருங்க நான் தண்ணியெல்லாம் ஊத்தல. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணியே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றணும்னா தான் நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து இவனை சேர்த்து அப்படியே நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன், இடம் பத்தாது. அதனால இப்படிதான் இப்படி போட்டோம்னா சூப்பரா இருக்கும் காலிஃப்ளவர் பகோடா. நல்லா மொறு மொறுன்னு வரும் சாப்பிட்றதுக்கும். ஆமா, நிறைய பேர் வந்து தண்ணி எல்லாம் ஊத்தி ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி போடுவாங்க. அது பஜ்ஜி மாதிரியே இருக்கும், பகடா மாதிரியே இருக்காது. இப்படி செய்யும் போது நல்லா பகடா மாதிரியே வரும். இங்க பாத்தீங்களா இப்படி எல்லாம் கொஞ்சம் காலிஃப்ளவர் பகோடா போடுறது ஸ்பெஷல். ஐயோ ஒருபடியா என்ன இன்னைக்கு தான் புகழ்ந்துக்கிறாங்க, பாத்துக்கோங்க நீங்களே. இதெல்லாம் அநியாயமா இல்ல? எங்க உண்மையை சொல்லுங்க பாருங்க, நான் புகழ்ந்ததே இல்லைன்னு. புகழ்ந்துக்கலாம் தெரியாம சொல்லிட்டு. இது வேற என்ன வேற ஏதாவது கமெண்ட் பண்ண போறா, என்னது கலாட்டா பண்ண போறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டுக்கலாம். இங்க பாருங்க, தண்ணியே சேர்க்கல நானே, எவ்வளவு சூப்பரா போடுறேன் பாருங்க. கடையில வாங்குற மாதிரி இந்த வெளியில ரோட்ல எல்லாம் வாங்கி சாப்பிட பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருக்கும். டேஸ்டா அற்புதமா. இல்ல எனக்கு ஒரு டவுட். எஸ், உங்களுக்கு தான் இது பிடிக்காது, நீங்க எப்ப கடையில வாங்கி சாப்பிட்டீங்க? ஆமா. அப்புறம் எப்ப நீங்க கடையில வாங்கி, நீங்க கடையில இருக்க ஏதோ நாங்க சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் இருக்கு. நான் வந்து வீட்டுல செஞ்சு கொடுக்கும்போது இவங்க சொல்லிருக்காங்க, அப்பப்ப மறந்து. அது நாங்க சொல்லிருக்கோம்ல சொல்லணும், நல்லா இருக்கும். நீங்களே எப்படி சொல்லுவீங்க? அப்படிதான் சொல்ல முடியும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆமா, இவன் நல்லா அப்படியே காஞ்சிட்டே இருக்கட்டும், வெந்துட்டே இருக்கட்டும், பொரிஞ்சிட்டே இருக்கட்டும். இதே வேலை. காலிஃப்ளவர் எண்ணெயில பொரிஞ்சிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து இதை எடுக்கிறதுக்காக டிஷ் பேப்பர் போட்டு அந்த ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். இப்போ இவன் 5 நிமிஷம் ஆயிட்டான். குக்கரையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம அதுக்குள்ள விசில் அடங்கிடும். காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பாடா இருக்குல்ல உங்களுக்கு வருது. எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல. அப்படி இருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன்ல, அதனாலதான் வந்ததே பிரச்சனை. படிப்பு ஏறல. மனப்பாடம் பண்ற மாதிரி நல்லா படிச்சிருக்கோம்ல. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. கலர் இல்லைன்னு நினைக்காதீங்க. கலருக்கு கலர் பவுடரும் போடுவாங்க, நம்ம கலர் பவுடர் போடல. ஆனா இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனவொன்னு நல்லா இப்பவே இது முறுமுறு தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, வெங்காயத்துல உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன், கண்ணு எரியாம வாய் எரியாம இருக்கிறதுக்கு. அடுத்து வந்து தயிரை போட்டுக்கிறேன். தயிரை போட்டு நிஷா கிட்ட குத்துடலாம், ஏன்னா பகடா ரெடி ஆகிட்டே இருக்கான். அவனை எடுத்துக்கலாம். இந்தப்பா இவனை கொஞ்சம் நல்லா ஸ்பூன் போட்டு கிளறிட்டு மூடிடுப்பா. அப்படியே மாஸ்டர் போயிட்டு இருக்காருங்க. நம்ம வந்து காலிஃப்ளவர் பார்த்தீங்களா எவ்வளவு அட்டகாசமா சூப்பரா வந்துருச்சு பாருங்க. இப்போ இவனை எடுத்துக்கலாம் அப்படியே. அது நீங்க டைரக்டா கை விட்டு எடுக்கலாம். கைய காலி பண்ண பாக்குறதுக்கு பத்தியா? நீங்க தான் சாகசலாம் கடிங்க, உள்ளே கை விட்டு. உள்ளே கை விட்டு எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க பாரு, உள்ள கை விட்டு. பாத்தீங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. சாப்பிட்றதுனால நிஷாவையும் சௌமியாவும் சாப்பிட வச்சு. இப்போ அதே போல எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் முதல்ல ஒன்று டேஸ்ட் பண்றேன். வாய் சும்மா இல்லை. இங்க பாத்தீங்களா சிங்கி சிக்கா சிங்கி சிக்கா அறிவாளி பாருங்க. அவ வாயில சூடா போட போறேன். இப்போ இவளுங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? ஆறணும்னு சாப்பிட எடுத்துன்னு. நிஷாக்கு ரொம்ப பிடிச்சது காலிஃப்ளவர் பகோடா. வாய் பாருங்களேன், நிஷா வாய் சிரிப்பா இருக்கும். எப்படி இருக்க? சூட தெரியல டக்கு எனக்கு. கொஞ்ச நேரம் ஆற வச்சு சாப்பிட்டு இன்னும் சூடு அடங்கல, பட் நல்லா இருக்கு. வீடியோ ஆஃப் பண்ணது மட்டும் சுட சுட உள்ள போகுது. வீடியோல இருக்கும்போது ஆறணும்னு தான் உள்ள போகுமா? கதையை கேட்டீங்களா? டெம்ப்ட் ஆயிட்டு சாப்பிட்ட உடனே, பார்த்த உடனே. அதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டேஸ்ட் முறுமுறுன்னு இருக்கு. நல்லா முறுமுறுன்னு இருக்குதா? என்னங்க அது முறுமுறுன்னு ஒண்ணு? மொறுமொறுன்றதா முறுமுறு. ஐயோ, எல்லாம் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க இந்த வீட்டுல. ரெடி ஆயிடுச்சா? ஒரே மாதிரி இருந்தா எப்படி? வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும். அறிவா பேசுற. அறிவு இல்லாம பெத்து போட்ட சௌமியாவை. இப்போ வந்து நான் குக்கரை திறக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. பாக்கிறதுக்கு உங்களுக்கு தலை தலைன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஆறணும்னா நல்லா பல பலன்னு ஆயிடும். அங்க பாத்தீங்களா, கொஞ்சம் ஆறணும். என்ன அரிசி? சாமை அரிசி. சாமை அரிசி பிரியாணி கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தியா, மறந்துடாம. அவ்வளவுதான், சாமை அரிசி பிரியாணி அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு சாமை அரிசி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட், செம்ம வாசனை. சாப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல நம்ம. செம்ம டேஸ்ட் பாருங்க. இப்பதான் சாப்பிட்டே செய்றாங்க. இல்ல சாப்பிட்டு பார்த்தாச்சு முன்னாடி. எங்க பாருங்க இவ்வளவு பளபளன்னு வந்துருச்சு பாத்தீங்களா இப்போ. அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? போன வீடியோல தான் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, இதான் அம்மா எல்லாருக்கும் கூட்டிட்டு லாஸ்டா சாப்பிடுறான்னு. இந்த வீடியோல பாருங்க, முத வாய் அவங்களுக்கு. இல்ல நல்லா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. சௌமியா சொல்லுவா நல்லா இருக்கு. பிரியாணி மாதிரியே இருக்கு. பிரியாணி மாதிரி தான் இருக்கும். காலிஃப்ளவரும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. இந்த சௌமியா
எனக்கு காலிஃப்ளவர் பிடிக்காதனால நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு தலை அரிசி ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரியாணி சூப்பரா இருக்கு. இதே மாதிரியே கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.